சுற்றுலா போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செயல்பட தகுதி ஆனவர்களாக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஓட்டுநர் கண்காணிப்பு நடவடிக்கையை விரைவில் அமல்படுத்தும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சுற்றுலா கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். மூவரின் உயிரை பறித்த புலாவ் பெஹந்தியான் படகு கவிழ்ந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஓட்டுநர் கண்காணிப்பு நடவடிக்கையில் படகு, பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட அனைத்து சுற்றுலா போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கும் கட்டாயமான மருத்துவ பரிசோதனை, குறிப்பாக சிறுநீர் பரிசோதனை நடைபெறும் என்று அமைச்சர் தியோங் கிங் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான்துன் சம்பந்தனில் உள்ள ஓர் உணவகத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அனைத்து சந்தேக நபர்களும் தப்பி ஓட முயற்சிப்பதாக விசாரணைகள் காட்டுகின்றன. ஆனால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கோலம்பூர் காவல்துறை துணை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். விசாரணை இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சந்தேக நபர்கள் தப்பிக்க முயற்சிப்பதற்கான அறிகுறிகள் உட்பட பல தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், வயல்வெளிகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற பொது பொழுதுபோக்கு இடங்களில் மதுபானங்களை உட்கொள்வதை நெகிரி செம்பிலான் மாநில அரசு உடனடியாக தடை செய்துள்ளது. ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்காக இப்பகுதிகளை பயன்படுத்தும் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே இந்த முடிவின் நோக்கம் என்று அம்மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுddin ஹாரூன் தெரிவித்துள்ளார். இந்த விதிகளை மீறுவோருக்கு உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரால் அதிகபட்சமாக 2000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மது அருந்துபவர்கள் மது பாட்டில்கள் மற்றும் பிறவற்றை விட்டுச் செல்வது குறித்து தங்களுக்கு பல புகார்கள் வந்துள்ளதை அடுத்து இந்நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமினுddin ஹாரூன் தெரிவித்துள்ளார். கெந்திங் ஹைலண்ட்ஸில் ஒரு பேருந்தும் டாக்ஸியும் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நிறுத்தப்பட்டிருந்த போது பேருந்து நகரத் தொடங்கி பின்னர் சாலை பிரிப்பான் மற்றும் தூணில் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக பெந்தோங் காவல்துறை தலைவர் சைகாம் ககாத் தெரிவித்தார். தூண் இடிந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு டாக்ஸியை நசுக்கியது. நேற்று மதியம் 12:20 மணியளவில் பொதுமக்களில் ஒருவரால் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதாக சைகாம் கூறினார். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 43 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிக்காத நிலையில் உள்ள 250 கிலோகிராம் எடையுள்ள வான்வழி வெடிகுண்டு குவந்தான் புக்கிட் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. வீடமைப்பு நிர்மாணிப்பு பகுதியில் குத்தகைதாரரால் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக குவந்தான் காவல்துறை தலைவர் அட்லி மான் தாவூத் கூறினார். வெடிகுண்டு செயலிழக்கும் பிரிவால் ஆபத்து மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னர் அந்த சாதனம் அப்புறப்படுத்தப்பட்டது. நேற்று காலை 10 மணிக்கு அப்புறப்படுத்தல் பாதுகாப்பாக மேற்கொள்ளப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது அரசுமுறை பயணத்தின் போது இத்தாலியின் முஸ்லிம் சமூகத்தினரை சந்தித்தார். மிதமான தன்மை மற்றும் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கான மலேசியாவின் உறுதிப்பாட்டை அவர் வலுப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் இத்தாலியின் இஸ்லாமிய அமைப்புகளின் முக்கிய நபர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாத்தின் உள்ளடக்கிய விளக்கத்தை ஊக்குவிப்பதில் மலேசியாவின் பங்கை அன்வார் வலியுறுத்தினார். இஸ்லாத்தை ஊக்குவிப்பதில் மலேசியாவின் உறுதிப்பாட்டை தாம் உறுதிப்படுத்துவதாக அவர் கூறினார். நல்லெண்ணத்தின் அடையாளமாக அவர் குரானின் சிறப்பு பதிப்பையும் இத்தாலிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பிரதிகளையும் வழங்கினார். இத்தாலி சுமார் 27 லட்சம் முஸ்லிம்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.